10th plus 2 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். குறிஞ்சி எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன், காவேட்டிப்பட்டி, நாமக்கல். Admission in progress. CBSE KG to 12. Contact 9025895176. Metric 6 to 12. Contact 9344567484. For online admission, log on to www.kurinjischoolnkl.in. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. நம்ம வந்து இப்போ +1 டாப்பிக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ +1 டாப்பிக்கில் வந்து நம்ம இந்த ஷூட் சிஸ்டம் கேரக்டர் பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம். சரிங்களா? சரி, அப்போ ஷூட் அப்படின்னாலே நமக்கு தெரியும், ஒரு ஸ்டெம்மோட பார்ட்டிக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்பரில் இருக்கக்கூடிய பாட்டு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்டெம் அல்லது ஷூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர் இல்லையா? இப்போ இந்த கேரக்டரை பேஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்பெஷலி என்னென்னலாம் நமக்கு வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, சரி. அப்போ ஷூட் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்பெஷலி இதை நம்ம பேஸை எப்படி பிரிச்சுக்கலாம் அப்படின்னா அபிக்கல் மெரிஸ்டம், லீப் ப்ரமோடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ லீப் ப்ரீமோர்டியம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா த ஃபார்மேஷன் ஆஃப் மாஸ் ஆஃப் த செல். இதை நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஃபார்மேஷன் ஆஃப் த மாஸ் அல்லது லீப் ப்ரமோடியம் சொல்லக்கூடிய கேரக்டர். நோடு அண்ட் இன்டர் நோடுன்னு சொல்லக்கூடிய கேரக்டர் சொல்லுவோம். இப்போ நோடு அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா எ பாயிண்ட் ஃப்ரம் விச் இஸ் த லீஃப் அரேஸ். அப்போ எந்த பர்டிகுலர் பாயிண்டில் வந்து லீஃப் வந்து உருவாகுதோ அரேஸ் ஆகுதோ அந்த பாயிண்ட்டுக்கு தான் என்ன பேர் அப்படின்னா நோடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுக்கப்புறம் இன்டர் நோடு அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட். அப்போ இன்டர் நோடு எங்கே பார்க்கலாம்? நம்ம சுகர் கேன் கரும்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களால் வந்து ஈஸியாக என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த இன்டர் நோடு அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்டை வந்து நம்மளால் பார்க்க முடியும் இல்லையா? அப்போ 2 அட்ஜசன்ட் பார்ட், அந்த கணு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பகுதி. இப்போ இங்கே ஒரு நோடு, மேலே ஒரு நோடு இருக்கும் சரிங்களா, கணு பகுதி இருக்கும். நடுவில் இருக்கக்கூடிய பார்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா இன்டர் நோடல் ரீஜன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து நமக்கு இன்டர் நோடு அப்படின்னு சொல்லக்கூடிய பார்ட்டு இம்பார்ட்டன்ட். அப்போ ஷூட் சிஸ்டமில் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அபிக்கல் மெரிஸ்டம் கேரக்டர், லீஃப் உடைய ப்ரீமோர்டியம் பார்ட்டு, நோடு அண்ட் இன்டர் நோடோட கேரக்டர். ஓகே, the plumule of the embryo of the germinating seed grow into the stem. அப்போ என்ன ஃபார்ம் ஆகும்? plumule radical சொல்லக்கூடிய பார்ட் ஃபார்ம் ஆகும். அப்போ plumule தான் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஷூட் சிஸ்டமாக நமக்கு கன்வெர்ட் ஆகும். ஓகே, the epicardial elongate after the embryo growth into the axis of the stem that bears leaves from it is the tip which is contained the actively dividing cell of the shoot is called the apical meristem. என்ன மெரிஸ்டம் கேட்டாங்க அப்படின்னா apical meristem. Further cell division and growth result in the formation of a mass of tissue is called the leaf primordium. அப்ப leaf primordium என்ன அர்த்தம்? a mass of the tissue is called the leaf primordium. This is point from which is the leaf arrays is called the node. அப்போ எந்த பர்டிகுலர் பாயிண்டில் லீஃப் அரேஸ் ஆகுதோ அதுக்கு தான் என்ன பேர் சொல்லுவோம் அப்படின்னா நோடு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். அப்போ அந்த ரீஜன் பிட்வீன் த 2 adjacent node is called the internode. அப்போ internode என்ன அர்த்தம் நமக்கு? the region between the 2 adjacent node is called the internode அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். ஓகே, சரி. இதை நமக்கு வந்து ஷூட் சிஸ்டத்தோட இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா the character features of the stem. அப்போ ஸ்டெம்மோட இம்பார்ட்டன்ட் ஃபியூச்சர்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இப்போ பார்க்கணும். ஃபஸ்ட்டு பாருங்கள், ஸ்டெம்மோட கேரக்டரை பொறுத்த வரைக்கும் மெயினாக நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஏரியல் போர்ஷன். சரிங்களா? த ஸ்டெம் யூஸ்வலி த ஏரியல் போர்ஷன் ஆஃப் த பிளான்ட். அப்போ ஸ்டெம் எங்கே இருக்கும் அப்படின்னா ஏரியல் போர்ஷனில் தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரெசென்ட்டாக இருக்கும். அதாவது அப்பர் பார்ட்டில் தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரெசென்ட்டாக இருக்கும். அப்போ பாசிட்டிவ்லி அண்ட் த நெகட்டிவ்லி ஜியோட்ராஃபிசம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசண்ட்டாக இருக்கும். அது என்ன பாசிட்டிவ்லி அண்ட் நெகட்டிவ்லி அப்படின்னா அப்போ ஸ்டெம் பார்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்கும்? நமக்கு மோஸ்ட் ஆஃப் த பிளான்ட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நெகட்டிவ் ஜியோட்ராஃபிசமாக தான் ப்ரெசண்ட்டாக இருக்கும். ஏன்னா நமக்கு இந்த ஸ்டெம்மை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்ல அப்படின்னா நமக்கு அந்த லைட்டை நோக்கி தான் நமக்கு என்ன பண்ணணும்னா வளரும். சரியா? அப்போ சன்லைட்டை நோக்கி தான் நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வளரும். அப்போ இது என்ன நமக்கு ஜியோட்ராஃபிஸில் வரும் அப்படின்னா நெகட்டிவ் ஜியோட்ராஃபிசம் சொல்லக்கூடிய ஒரு கேரக்டரில் வரும். சரிங்களா? சம்டைம் 1 or 2 பீசஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பாசிட்டிவ் ஜியோட்ராஃபிக்னு சொல்லக்கூடிய கேரக்டர் வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ப்ரெசண்ட்டாக இருக்கும். அப்போ என்ன கேரக்டர் இருக்குது அப்படின்னா ஸ்டெம்மை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் ஜியோட்ராஃபிசம் கேரக்டரும் இருக்குது,
நெகட்டிவ் ஜியோட்ராஃபிசம் கேரக்டரும் நமக்கு இருக்குது. ஓகேங்களா? சரி, அதுக்கப்புறம் இட் கேஸ் அ நோடு அண்டு இன்டர் நோடுன்னு சொல்லக்கூடிய கேரக்டர். அப்போ நோடுனா நமக்கு தெரியும், இன்டர் நோடுனா கேரக்டர். அப்போ அந்த ரெண்டு கேரக்டருமே எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்டெம்மில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. நோடு அண்டு இன்டர் நோடுன்னு சொல்லக்கூடிய ஒரு கேரக்டர். அப்போ ஸ்டெம் பியர்ஸ் வெஜிடேட்டிவ் பட் ஃபார் வெஜிடேட்டிவ் growth ஆஃப் த பிளான்ட். அப்போ வெஜிடேட்டிவ் growth ஆஃப் த பிளான்ட்டுக்கு யார் இம்பார்ட்டன்ட் அப்படின்னா ஸ்டெம் தான் இம்பார்ட்டண்டான ஒரு பார்ட்டு. அண்ட் ஃப்ளோரல் பட்ஸு, ரீப்ரொடக்ஷன் அண்ட் எண்ட் ஆஃப் த டெர்மினல் பட்டு எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா ஸ்டெம் கேரக்டரில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்போ வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷனுக்கான ஃப்ளவர்ஸ் மற்ற சீடு பார்ட்டிகல் இது எல்லாமே எங்கே ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஸ்டெம் கேரக்டரில் தான் ப்ரொடியூஸ் ஆகும். த யங் ஸ்டெம் இஸ் அ க்ரீன். இப்போ ஒரு வேளை வந்து ஒரு ஸ்டெம் பார்ட்டிகல் வந்து ரொம்ப க்ரீனாக இருக்குன்னு வச்சுங்களேன். அப்போ அது என்ன பண்ணும் அப்படின்னா பர்ஃபார்ம் த ஃபோட்டோசிந்தசிஸ். அப்போ ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபங்க்ஷனையும் இது செய்யும். ஓகே, அப்போ யங் ஸ்டெம் இஸ் அ க்ரீன் அண்ட் கேரி த அவுட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். டூரிங் த ரீப்ரொடக்டிவ் க்ரோத் ஸ்டெம் பியர்ஸ் ஃப்ளவர்ஸ் அண்டு ஃப்ரூட். அப்போ ரீப்ரொடக்டிவ் கேரக்டர் எல்லாமே எங்கே க்ரோத் ஆகுது அப்படின்னா இங்கே தான் ப்ரொடியூஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ பிரான்ச்சஸ் அரேஸ் இன் exogenously. The branches arrays in exogenously. Some stem bears in multicellular hair or of the different kinds of the character. Some stems வந்து பார்த்தீங்க அப்படின்னா bears a multicellular hair of the different kinds of the character வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, சரி, அதுக்கப்புறம் ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்டெம். ஸ்டெம்மோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா த ப்ரொவைட் சப்போர்ட் அண்ட் பியர்ஸ் லீவ்ஸ் ஃப்ளவர்ஸ் அண்டு ஃப்ரூட்ஸ். சரிங்களா? மெயினாக என்ன பண்ணுது அப்படின்னா சப்போர்ட்டிங் கேரக்டர் தான் இது. அப்போ ப்ரொவைட் சப்போர்ட் அண்ட் பியர்ஸ் லீவ்ஸ் ஃப்ளவர்ஸ் அண்டு ஃப்ரூட். த டிரான்ஸ்போர்ட் வாட்டர் அண்ட் மினரல்ஸ் நியூட்ரியன் டு த அதர் பார்ட்ஸ் ஆஃப் த ரூட். அப்போ ரூட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்சர்வ் பண்ணக்கூடிய ஒரு மினரல்ஸோ அண்ட் நியூட்ரியன்ஸோ மற்ற எல்லா பார்ட்டுக்கும் கண்டக்ட் பண்ணக்கூடியது யார் அப்படின்னா ஸ்டெம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பார்ட்டு தான். இட் இஸ் அ டிரான்ஸ்போர்ட் ஃபுட் ப்ரிப்பேர்ட் பை த லீவ்ஸ் to other parts of the plant body. It is a transport food prepared by the leaves to other parts of the plant body. அப்போ transport ஃபுட்டாக இருக்கட்டும், வாட்டர் மெட்டீரியலாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணுறது யார் அப்படின்னா ஸ்டெம்னு சொல்லக்கூடியதா. இது நமக்கு என்ன பண்ணலாங்க அப்படின்னா 2 மார்க் கொஷனில் கேட்பாங்க. ஃபங்க்ஷன் ஆஃப் த ஸ்டெம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா இந்த 3 பாயிண்ட்டும் இம்பார்ட்டண்டான ஒரு கேரக்டர். அதே மாதிரி கேரக்டர் ஃபீச்சர் ஆஃப் த ஸ்டெம் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மெயின் பாயிண்ட்டு ஏரியல் போர்ஷன், பாசிட்டிவ்லி அண்ட் நெகட்டிவ்லி ஜியோட்ராஃபிசம், நோட் அண்ட் இன்டர்நோடு கேரக்டர் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஃப்ளோரல் பட் ரீப்ரொடக்ஷன் கேரக்டர் எல்லாமே எங்கே இருக்கும் அப்படின்னா ஸ்டெம்மில் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி யங் ஸ்டெம் இந்த ஃபோட்டோசிந்தசிஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணும் அப்படின்னா ஏன்னா அந்த இடத்துல வந்து க்ரீன் கலரில் இருக்கும். அப்போ க்ரீன் கலரில் இருக்கும்போது கண்டிப்பாக அது என்ன பண்ணும் நமக்கு ஃபோட்டோசிந்தசிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஃபங்க்ஷனில் இன்வால்வ் ஆகும். ரீப்ரொடக்டிவ் க்ரோத் பிஎஸ் இன் ஃப்ளவர் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே தான் எல்லாமே நமக்கு கேரக்டர் எல்லாமே இருக்கும். ஓகே, சரி, அதுக்கப்புறம் செகண்டரி ஃபங்க்ஷன். அது என்ன செகண்டரி ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட் ஸ்டோரேஜ், பெரினேஷன் ஆஃப் த ரீப்ரொடக்ஷன், வாட்டர் ஸ்டோரேஜ், பயான்சி, ஃபோட்டோசிந்தசிஸ், ப்ரொடக்ஷன், சப்போர்ட். இப்போ இந்த 7 கேரக்டர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயினாக செகண்டரி ஃபங்க்ஷனோட கேரக்டர். ஓகே, சரி, இப்போ ஃபுட் ஸ்டோரேஜ்னா என்ன? எக்ஸாம்பிள் சொலானம் டியூபரோசம், கொலகேசியா அண்ட் ஜிஞ்சிபர் அபிஸ்னாலிஸ். இது நமக்கு 1 மார்க் கொஷனில் கேட்பாங்க எக்ஸாம்பிள்ஸு. ஃபுட் ஸ்டோரேஜுக்கு எக்ஸாம்பிள் வந்து சொலானம் டியூபரோசம் பொட்டேட்டோ, கொலகேசியா, ஜிஞ்சிபர் அபிஸ்னாலிஸ் ஜிஞ்சர். ஓகே, இதெல்லாம் எதுக்கு வருது அப்படின்னா ஃபுட் ஸ்டோரேஜில் வரும். அதுக்கப்புறம் இந்த பெரினேஷன் ஆஃப் த ரீப்ரொடக்ஷன் கேரக்டர் எக்ஸாம்பிள் ஜிஞ்சிபர் அபிஸ்னாலிஸ், குர்குமா லங்கா மஞ்சள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ அதோட கேரக்டர் எது அப்படின்னா பெரினேஷன் ஆஃப் த ரீப்ரொடக்ஷன் கேரக்டரில் வரும். அதுக்கப்புறம் வாட்டர் ஸ்டோரேஜ். இப்போ வாட்டர் ஸ்டோரேஜ்னு சொல்லக்கூடியது எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா ஒப்பன்ஷியா. சரியா? ஒப்பன்ஷியாவோட ஸ்டெம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து எப்படி இருக்கும், ஒரு பெரிய ஸ்ட்ரக்சராக வந்து நமக்கு மாறி இருக்கும். அதாவது க்ரீன் பார்ட்டாக ஃபார்ம் ஆகிருக்கும். சரிங்களா? மோஸ்ட்லி இந்த ஒப்பன்ஷியா பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா 0 பைட்டி கண்டிஷன் சொல்லுவாங்க. இப்போ வாட்டர் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கக்கூடிய பிளேஸில் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா அது க்ரோத் ஆகும் இல்லையா. அப்போ அந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த பிளான்ட்டோடைய ஸ்டெம் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஃப்ளஷி பார்ட்டிகளாக அரேஞ்ச் ஆகிருக்கும். ஓகே, அப்போ அந்த இடத்துல என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் இருக்கனால
ஃபோட்டோசிந்தசிஸ் ஃபங்க்ஷனை ஸ்டெம் செய்யும். ஓகே, அப்போ அந்த இடத்துல லீவ்ஸ் இருக்கா அப்படின்னா லீவ்ஸ் என்னவா மாறிடும் அப்படின்னா மாடிஃபை டு த தான்ஸ், முள்ளா நமக்கு என்ன ஆயிரும் அப்படின்னா மாறிடும். சரி, எதுக்காக அந்த மாதிரி தான்ஸாக கன்வெர்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவாய்ட் டு த டிரான்ஸ்பிரேஷன், அப்போ அந்த ஒப்பன்ஷியா எப்படி இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து நல்லா சதைப்பற்றுள்ளதா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளஷியாக நமக்கு எப்படி இருக்குன்னா உள்ளுக்குள்ளே உடச்சி பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, அல்லோவேரா நம்ம பார்க்குறோம் இல்லையா, அதே மாதிரி தான் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஜெல்லு மாதிரி இருக்கும். சரிங்களா, இப்போ இந்த ஜெல்லெல்லாம் வந்து நமக்கு எப்படின்னா இது வந்து பியூர் வாட்டரா அப்படின்னு கேட்டாங்கன்னா இது நாட் அ பியூர் வாட்டர். ஓகே, இது என்ன கிடையாது, நமக்கு பியூர் வாட்டர் கிடையாது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்பெஷலி வந்து நமக்கு ஒரு சில ஜெல் மாதிரி இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸ் வந்து இதில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகே, அடுத்தது பயான்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. பயான்சினா என்ன மீனிங் அப்படின்னா மிதத்தல் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு தான் பேர் என்ன அப்படின்னா பயான்சி அப்படின்னு சொல்லக்கூடியது. எக்ஸாம்பிள் வந்து நெப்டூனியா. ஓகே, அப்போ ஸ்டெம் பார்ட்டிகல் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு ஹெல்ப் பண்ணுது, பயான்சிக்கு ஹெல்ப் பண்ணுது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நெப்டூனியா பீசிஸ். அதுக்கப்புறம் ஃபோட்டோசிந்தசிஸ் ஸ்டெம்முக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒப்பன்ஷியா, ரெஸ்கஸ், கேசோரினா, யூப்பர்பியா, அதே மாதிரி கேரோலமா. இதெல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ் ஸ்டெம்முக்கு எக்ஸாம்பிள். ஓகே, கண்டிப்பாக இது என்னவாக இருக்கும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஜீரோபேட்டிக் பிளான் கேரக்டராக இருக்கும். ஓகேங்களா, அப்போ லீஃபோடைய ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா தான்ஸ் மாதிரி கன்வெர்ட் ஆகிருக்கும். அப்போ லீஃபி ஃபங்க்ஷன் ஆஸ் டூயிங் இன் ஏ ஸ்டெம் பார்ட்டிகல். ஸ்டெம் தான் நமக்கு என்ன பண்ணும் ஃபோட்டோசிந்தசிஸ் சொல்லக்கூடிய ப்ராசஸில் இன்வால்வ் ஆகும். அப்போ அதுக்கு எக்ஸாம்பிள் கேட்டாங்க அப்படின்னா ஒப்பன்ஷியா, த ரெஸ்கஸ்ஸு, கேசோரினா, யூப்பர்பியா, அதே மாதிரி காரோலமா அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லாமே நமக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா ஃபோட்டோசிந்தசிஸ்க்கான எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் ப்ரொடக்ஷன் எக்ஸாம்பிள் சிட்ரஸ், டுராண்டா, போகன்வில்லா, அகேஷியா, ஃப்ளக்யா அண்டு கேரியா. இது கேரிசா, இது எல்லாமே நமக்கு என்ன அப்படின்னா ப்ரொடக்ஷன் சொல்லக்கூடியது, அதாவது பாதுகாப்பு பணியை கொடுக்கக்கூடியது. ஓகே, அப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள். அப்போ அந்த சிட்ரஸ் பாருங்கள், லெமன் நீங்கள் ட்ரீ பார்த்தீங்கன்னா தெரியும், எலுமிச்சம்பழம் மரம் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் வந்து அங்கங்கே முள்ளாக இருக்கும் பார்த்தீங்களா. அப்போ அது என்ன ஃபங்க்ஷன் அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனை கொடுக்குது. மற்ற அனிமல்ஸ் வந்து இதை அட்டாக் பண்ணாமல் இருக்கிற மாதிரி என்னது முள்ளு மாதிரி நிறைய ப்ரெசென்ட்டாக இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் தான் நமக்கு என்னதுன்னா சிட்ரஸு, டுராண்டா, போகன்வில்லியா, அகேசியா, ஃப்ளக்யா அண்டு கேரிசான்னு சொல்லக்கூடியது. சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் எக்ஸாம்பிள் பாசிஃப்ளோரா, போகன்வில்லே, விட்டிஸ், சீசஸ் குவாட்ராங்குலரிசிஸ். இதெல்லாம் என்ன அப்படின்னா சப்போர்ட்டுக்கான ஒரு கேரக்டர். ஓகேவா, சப்போர்ட்டுக்கு எக்ஸாம்பிளாக இருக்கக்கூடிய கேரக்டர் கேட்பாங்க பாசிஃப்ளோரா, போகன்வில்லா, விட்டிஸ், சீசஸ் குவாட்ராங்குலிஸ். கண்டிப்பாக அந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 மார்க் கொஷினில் கேட்குறதுக்கான ஃபங்க்ஷன் இருக்குது. அப்போ மெயினாக என்னென்ன ஃபங்க்ஷன் செய்யுதுன்னு பாருங்கள். ஃபுட்டு ஸ்டோரேஜ், பெரினேஷன் ஆஃப் த ரீப்ரொடக்ஷன், வாட்டர் ஸ்டோரேஜ், அதுக்கப்புறம் பயான்சி, ஃபோட்டோசிந்தசிஸ், ப்ரொடக்ஷன் அண்டு சப்போர்ட் கேரக்டர். இதெல்லாம் நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பட்ஸோட கேரக்டர். ஓகே, இப்போ பட்ஸ்னால் என்ன அப்படின்னா the buds are growing point surrounded by the protective scale leaves. இப்போ எதோட நமக்கு வந்து இதாக இருக்கும் அப்படின்னா protective scale leaves, நல்ல ஒரு நீடில் மாதிரி இருக்கக்கூடிய லீஃப் எல்லாம் நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா அரேஞ்சாக இருக்கும். The bud is primordium mature into the bud. They have compressed axis in the which is the internode are not elongated and their young leaves are closed and crowded. எப்படி அரேஞ்சாக இருக்கும் அப்படின்னா க்ளோஸாக இருக்கும், அதே மாதிரி எப்படி இருக்கும் க்ரௌடடாக அரேஞ்சாக இருக்கும். When these are buds in develop, the internode elongate and the leaves spread out but have the architecture identical to the original shoot and develop into the lateral branches or maybe terminate by the developing into the flower or inflorescence. But based on the origin of bud class நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தனியாக பிரிச்சுக்கலாம். டெர்மினல் ஆர் அபிக்கல் பட்டு, லேட்ரல் ஆர் ஆக்சிலரி ஆர் ஆக்சில் பட்டுன்னு என்ன பண்ணிக்கலாம் நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். அப்போ வெஜிடேட்டிவ் பட்டு, ஃப்ளோரல் ஆர் ரீப்ரொடக்டிவ் பட்டுன்னு என்ன பண்ணிக்கலாம் நம்ம தனித்தனியாக பிரிச்சுக்கலாம். அப்போ வெஜிடேட்டிவ் பட் அல்லது ஃப்ளோரல் ஆர் ரீப்ரொடக்டிவ் பட்டுன்னு பிரிச்சுக்கலாம். அப்போ டெர்மினல் பட் ஆர் அபிக்கல் பட் அப்படின்னா திஸ் bud are present at the apex of the main stem and the tip of the branches. எங்கே அரேஞ்ச் ஆகிருக்கும்? The buds are present at the apex of the stem. apex of the stemல வந்து பார்த்தீங்க அப்படின்னா present ஆகிருக்கும். And then the stem is at tip of the branches. Stem of the tip of the branchesல வந்து நமக்கு அரேஞ்ச் ஆகிருக்கும். The lateral bud or auxiliary bud அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பார்த்தீங்க அப்படின்னா lateral bud, auxiliary bud கேரக்டரை பொறுத்த வரைக்கும் some buds are occur in the axil of the leaves and develop into the branch of the flower. Develop on the branches of the
ஃப்ளவர். அப்போ எஸ்பெஷலி நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2 டைப் ஆஃப் பட்ஸை பிரிச்சுக்கலாம். டெர்மினல் பட் அண்டு லேட்டரல் பட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், 2 டைப் ஆஃப் பிரிச்சுக்கலாம். அப்போ டெர்மினல் பட்டுங்கிறது என்ன அப்படின்னா ப்ரெசன்ட் அண்ட் அப்பெக்ஸ் எங்கே இருக்கும், நமக்கு நுனியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ரெசண்ட்டாக இருக்கும். பட் லேட்டரல் பட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா the buds occur in the axil of the leaves and develop into the branch or flowers. ஓகே, அதுக்கு அடுத்த கேரக்டர் நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆக்சிலரி பட். அடுத்த கேரக்டர் நமக்கு என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஆக்சிலரி பட் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். அப்போ these buds are formed on the node. at the node எங்கே ஃபார்ம் ஆகுது, எக்ஸ்ட்ரா ஆக்சிலரி பட்ஸை பொறுத்த வரைக்கும் these buds are formed at the node but outside the axil of the leaf. எங்கே ஃபார்ம் ஆகுது நமக்கு node but outside the axil of the leaves. எக்ஸாம்பிள் சொலானம் அமெரிக்கானம். என்ன எக்ஸாம்பிள் கேட்டாங்க அப்படின்னா சொலானம் அமெரிக்கானம். the buds are formed at the node but outside the axil of the leaf as is a சொலானம் அமெரிக்கானம். என்ன பீசஸ் அப்படின்னா சொலானம் அமெரிக்கானம் பீசஸ் சொல்லக்கூடியது நமக்கு எக்ஸாம்பிள். ஓகே, அடுத்தது ஆக்சசரி பட்டோட கேரக்டர். சரிங்களா, துணை பட்டுன்னு சொல்லுவாங்க அல்லது ஆக்சசரி பட்டுன்னு சொல்லக்கூடிய கேரக்டர். இன் எக்ஸ்ட்ரா பட்டு ஆன் எய்தர் சைடு கொலாட்ரல் பட் ஆர் எபோவ் the superposed bud or serial bud. இந்த ஆக்சிலரி பட்டுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சிட்ரஸும் டிராண்டாவிலையும் என்ன பட் இருக்கும், நமக்கு ஆக்சசரி பட்டுன்னு சொல்லக்கூடிய கேரக்டர் ப்ரெசென்ட்டாக இருக்கும். ஓகே, அப்போ எக்ஸ்ட்ரா பட்டு ஆன் எய்தர் சைடு, அதாவது கொல்லாட்ரல் வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எய்தர் சைடு கொல்லாட்ரல் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணுறாங்க, உள்ள அல்லது வெளியே. ஓகே, ஆர் எபோவ். Then superposed bud is a aerial in the serial bud on the axillary bud. Example citrus and durandon சொல்லக்கூடியது நமக்கு என்னது ஆக்சசரி பட்டுக்கான எக்ஸாம்பிள். அதுக்கு அடுத்தது அட்வான்சிஸ் பட்டோட கேரக்டர். அதுக்கு அடுத்த கேரக்டர் என்ன அப்படின்னா நமக்கு அட்வான்சிஸ் பட்டோட கேரக்டர். இப்போ அட்வான்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதில் 3 டைப்பாக அவங்க டிஃபரன்ஷியேஷன் பண்ணியிருக்காங்க. ரேடிக்கல், ஃபோலியார் அண்ட் த கொலைன் பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 3 டைப்பாக நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ணியிருக்காங்க. சரி, ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து அட்வான்சிஸ் பட் அப்படின்னா the bud arising at the any part other than stem. அப்போ ஸ்டெம்மை தவிர மற்ற எந்த இடத்துல இருந்து பட்ஸு ஃபார்ம் ஆனாலும் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா அட்வான்சிஸ் பட்டு. இது 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. சரியா, இப்போ பட் அரைசிங் அட் த எனி பார்ட் த அதர் தென் ஸ்டெம். அப்போ ஸ்டெம்மை தவிர, சரிங்களா, பார்ட் அதர் தென் ஸ்டெம் இஸ் நோன் அஸ் அட்வான்சிஸ் பட்டு. ரேடிக்கல் பட் அப்படின்னு சொல்லக்கூடியது that is arise from the lateral roots which is grow into the plantlets. எப்படி அரேஞ்சாக இருக்கும் அப்படின்னா நமக்கு பிளான்ட்லெட்ஸும் அரேஞ்சாக இருக்கும். அப்போ ரேடிக்கல் பட் arise though that is arise from the lateral root which grow into the plantlets. Example மில்லிங்டோனியா, பெர்ஜீரா, கொலிஞ்சி, முராயா கொலிஞ்சின்னு சொல்லுவாங்க. கொலிஞ்சி சொல்கிறோம் இல்லையா, முராயா கொலிஞ்சி, காஃபியா அராபிகா, ஏகிர் மார்மலஸ். இது எல்லாமே எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அட்வான்சிஸ் பட்டுக்கான எக்ஸாம்பிள். கண்டிப்பாக நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் கேட்பாங்க. இதில் 3 டைப் இருக்குது. ரேடிக்கல் பட்டு, ஃபோலியர் பட்ஸு, கொலைன் பட்ஸ். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 டைப்பாக நமக்கு அரேஞ்ச் ஆகிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா ரேடிக்கல் பட்டு. ரேடிக்கல் பட்டை பொறுத்த வரைக்கும் எங்கே ஃபார்ம் ஆகுது, அரைஸ் ஃப்ரம் த லேட்ரல் ரூட். எங்கே அரேஞ்ச் ஆகுதுன்னு கேட்பாங்க, லேட்ரல் ரூட்டில் அரேஞ்ச் ஆகுது. ஓகே, அப்போ இதுதான் நமக்கு என்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னா விச் க்ரோ இன்டு த பிளான்ட்லெட். எக்ஸாம்பிள் மில்லிங்டோனியா. என்ன எக்ஸாம்பிள் கேட்டாங்க அப்படின்னா மில்லிங்டோனியா, பெர்ஜீரா கொலிஞ்சி, அதாவது முராயா கொலிஞ்சின்னு சொல்லக்கூடியது, காஃபி அராபிகா அண்டு ஏகில் மார்மலஸ், வில்வம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, இந்த பிளான்ட் கேரக்டர். இது எல்லாமே எதுக்கு எக்ஸாம்பிள்னு கேட்டாங்கன்னா இந்த ரேடிக்கல் பட்டுக்கான எக்ஸாம்பிள். அதுக்கடுத்த பட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோலியார் பட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ ஃபோலியார் பட்ஸ் அப்படின்னா லீஃபோட கேரக்டர் இல்லையா. ஆர் தோஸ் தட் இஸ் அ க்ரோ ஆன் த லீவ்ஸ் from the veins or from the margin of the leaves. எங்கேருந்து ஃபார்ம் ஆகுது, நமக்கு மார்ஜின் ஆஃப் ஃபார்ம்லேருந்து நமக்கு என்ன ஆகுது, லீஃப் மாதிரி ஃபார்ம் ஆகுது. சரிங்களா, அப்போ அந்த இடத்துல சின்ன சின்ன பீஸாக லீஃப் கட்டானா கூட என்ன பண்ணும் அப்படின்னா இன்னொரு லீஃப் கேரக்டர் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிக்னோனியா எலிஃபென்ட் ஏர் பிளான்ட். இந்த பிளான்ட்டுக்கு என்ன பேர் அப்படின்னா பிக்னோனியா எலிஃபென்ட் ஏர் பிளான்ட். ஓகே, அதுக்கடுத்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா த கொலைன் பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது அரைஸ் இன் டைரக்ட்லி ஃப்ரம் த ஸ்டெம். இது எங்கிருந்து ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா அரைஸ் டைரக்ட்லி ஃப்ரம் த ஸ்டெம், எய்தர் ஃப்ரம் கட்
a pernute end up from the branches. Adventitious bud function as a propagules which is produced on the stem, tuberous structures. Example Dioscorea acave. இது ரெண்டு எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா இந்த கொலைன் பட்ஸுக்கான எக்ஸாம்பிள். கண்டிப்பாக இது ஒவ்வொரு இதில் நமக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் பீசஸ் மட்டும் நமக்கு 1 மார்க் கொஸ்டினில் கேட்பாங்க. அப்போ ரேடிக்கல் பட்டுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மில்லிங்டோனியா, பெர்ஜீரா கொலிஞ்சி, காஃபியா அராபிகா, ஏகில் மார்மலஸ் வில்வம். இதெல்லாம் எதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னா ரேடிக்கல் பட்ஸுக்கு எக்ஸாம்பிள். ஃபோலியார் பட்ஸுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர் தோஸ் தட் இஸ் க்ரோ ஆன் த லீவ்ஸ் ஃப்ரம் வெயின் ஆர் ஃப்ரம் த மார்ஜின் of the leaves. The foliar buds க்கு example என்ன அப்படின்னா are those that grow on the leaves from veins or from the margin of the leaves. Example bignonia. இதுக்கு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா பிக்னோனியா அல்லது எலிபன் ஏர் பிளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் பிரயோஃபில்லம், இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஸ்ப்ரவுட் ஆஃப் த லீஃப் பிளான்ட் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதுக்கப்புறம் கொலைன் பட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கேரக்டர். இந்த கொலைன் பட்ஸ் அப்படிங்கிறது எரேஸ் டைரக்ட்லி ஃப்ரம் த ஸ்டெம் எய்தர் ஃப்ரம் கட் pronode end up from the branches. Adventitious bud function probacule which is the produce of the stem tubers. Example வந்து டயாஸ்கோரியாவும் அக்கேவும் நமக்கு என்னது அப்படின்னா கொலைன் பட்ஸுக்கான எக்ஸாம்பிள். கண்டிப்பாக எக்ஸாம்பிள் பார்த்து வச்சுங்க. எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்த கேரக்டர் வந்து பல்பில்ஸ் அல்லது புல்பில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது ஸ்பெஷலைஸ்டு பட்ஸுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னா புல்பில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ புல்பில்ஸ் ஆர் மாடிஃபைடு அண்ட் என்லார்ஜ்டு பட் the mean for the propagation. When the full bill detach from the parent plant, அப்போ parent plantல இருந்து என்ன பண்ணுவோம் நமக்கு detach அப்படின்னா உடஞ்சி கீழே விழுதுன்னு வச்சுங்களேன். அப்போ the parent plant and fall on the ground. அப்போ கிரவுண்டில் விழுந்ததுக்கப்புறம் என்ன ஆகும்? They germinate into the new plant and serve as is a means vegetative propagation. அப்போ எந்த ஒரு plant பார்ட்டாக இருந்தாலும் சரி, அப்போ பிளான்ட்டோட பார்ட்டு உடஞ்சி கீழே விழுந்து முளைச்சா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா vegetative propagation. In Acave and Allium proliparium, floral buds get modified into the bulbils. நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா மாடிஃபிகேஷன் ஆகும். In Lilium bulbiferum, எக்ஸாம்பிள் வந்து in Lilium bulbiferum, Dioscorea pulbifera, bulbils develop into the axil leaves. bulbils எங்கே டெவலப் ஆகுது அப்படின்னா ஆக்சில் லீவ்ஸில் டெவலப் ஆகுது. in Oxalis they developed just above the swollen root. Oxalis எங்கே ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா they developed just above the swollen rootலேருந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆகும். கண்டிப்பாக நமக்கு என்ன பண்ணலாம், இந்த பல்பில்ஸ் வந்து நமக்கு கொஷின் கேட்பாங்க. பல்பில்ஸ் அப்படிங்கிறது என்ன கேட்டாங்க அப்படின்னா ஸ்பெஷலைஸ்டு பட்ஸ் கேரக்டர். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து அக்கேவ், அல்லியம் ப்ரோலிபிரியம், floral buds get modified to the bulbils, Lilium pulliferum and Dioscorea fullipera. The bulbils develop on the axil leaves. அதே மாதிரி ஆக்சாலிஸ் டெவலப் ஜஸ்ட் எபோ த ஸ்வெல்லன் ரூட். அப்போ ஆக்சாலிஸ் எங்கேருந்து டெவலப் ஆகுது அப்படின்னா டெவலப் ஜஸ்ட் எபோ த ஸ்வெல்லன் ரூட்லேருந்து நமக்கு என்ன பண்ணும் அப்படின்னா ஃபார்ம் ஆகும். அதுக்கு அடுத்த கேரக்டர் டைப் ஆஃப் த ஸ்டெம். அடுத்து என்ன கேரக்டர் அப்படின்னா டைப் ஆஃப் த ஸ்டெம். ஸ்டெம்மை நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபோர் டைப் ஆஃப் டிஃபரன்ஷியேஷன் பண்ணிக்கிறோம். எக்ஸரண்ட், டிகரண்ட், காடக்ஸ் அண்ட் காம் அப்படின்னு என்ன பண்ணிக்கலாம், நம்ம ஒரு 4 டைப்பாக நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ணிக்கலாம். ஓகே, எப்படி நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறோம் அப்படின்னா எக்ஸ்கரண்ட், டிகரண்ட், காடக்ஸ் அண்ட் காம்னு என்ன பண்ணிக்கிறோம், நம்ம டிஃபரன்ஷியேஷன் பண்ணிக்கிறோம். இதில் மெயினாக டைப் ஆஃப் ஸ்டெம் அப்படின்னாலே மெஜாரிட்டி ஆஃப் த ஆஞ்சியோஸ்போம் போசஸ் த அப்ரைட். அப்போ மேல் நோக்கி வளரும் இல்லையா, அப்போ வெர்டிகலி க்ரோயிங் ஆன் த எராக்ட் ஆஃப் த ஸ்டெம். அதை பேஸ் பண்ணி தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த 4 டைப்பாக அவங்க பிரிக்கிறாங்க. ஓகே, சரி, இதில் ஃபஸ்ட்டு டைப் என்ன அப்படின்னா எக்ஸ்கரண்ட் சொல்லக்கூடிய டைப்பு. த மெயின் ஆக்சிஸ் ஸோ த கண்டினியூஸ் க்ரோத். அப்போ மெயின் ஆக்சிஸ் மட்டும் நமக்கு என்ன பண்ணும், கண்டினியூஸாக க்ரோத் ஆகும். அண்ட் த லேட்டரல் பிரான்ச்சஸ் கிராஜுவலி பிகம் ஷார்ட்டர். அப்போ லேட்டரல் பிரான்ச்சஸ் எப்படி இருக்குது, ஷார்ட்டாக இருக்குது. ஆனால் மெயின் ஆக்சிஸ் மட்டும் நமக்கு என்ன பண்ணும், கண்டினியூஸாக க்ரோத் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் இல்லையா. பிகம் ஷார்ட்டர் டுவோர்ட்ஸ் த அஃபெக்ட்ஸ் விச் கிவ் த கோனிக்கல் அப்பியரன்ஸ் டு த ட்ரீஸ். அப்போ இது எப்படி இருக்குது, நமக்கு கோனிக்கல் அப்பியரன்ஸ், ஒரு நம்ம கிறிஸ்மஸ் ட்ரீ அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி நமக்கு என்ன இருக்குது அப்படின்னா அரேஞ்சாக இருக்கும். எக்ஸாம்பிள் வந்து பாலியால்த்தியா, லாங்கிஃபோலியா, கேஸ்ரின் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த எக்ஸ்கரண்ட் பிளான்ட்டுக்கு வந்து எக்ஸாம்பிள். இது கொஷின் கேட்பாங்க.
எக்ஸ்கரண்ட் பிளான்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா அப்பிக்கல் வந்து கண்டினியூஸாக growth ஆகிட்டே இருக்கும். லேட்டரல் பிரான்ச்சஸ் எப்படி இருக்குது அப்படின்னா ஷார்ட்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும். இது எக்ஸாம்பிள் பீசஸ் வந்து பாலியால்தியா லாங்கிஃபோலியா அண்ட் கேசனோடான்னு சொல்லக்கூடியது நமக்கு எக்ஸாம்பிள். அதுக்கப்புறம் டிகரண்ட்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? சரி, அது என்ன டிகரண்ட் அப்படின்னா the growth of the lateral branches is more the vigorous than main axis. இப்போ மெயின் ஆக்சிஸை கம்பேர் பண்ணும்போது lateral branches வந்து ஃபாஸ்ட்டாக growth ஆகிட்டே இருக்கும். அது என்ன ஆகுனா ஸ்பாட்டாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். அப்போ ட்ரீ has is the rounded or spreading appearance. அப்போ ஃபுல்லாக நமக்கு வந்து ஒரு பெரிய ஆலமரம் பார்க்குறோன்னு வச்சுங்களேன். இப்போ ஒரு மேங்கோ ட்ரீ பார்க்குறோம், அரச மரம் பார்க்குறோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி இருக்கும், மேலே இருக்கக்கூடிய அந்த அப்பிக்கல் பார்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஹைட்டு தான் இருக்கும். ஆனால் பிரான்ச்சஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ப்ரொடியூஸாக இருக்கும். இதுக்கு தான் பேர் என்ன அப்படின்னா டிகரண்ட் பிளான்ட் கேரக்டர்னு சொல்லக்கூடியது. அப்போ growth of the lateral branches is more the vigorous than the main axis. The tree axis are rounded on spreading of the appearance. Example Mangifera indica, Asadidata indica, Tamarindus indica, Aegil marmellus, வில்வம். இதெல்லாம் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிகரண்ட். இதெல்லாமே எப்படி இருக்குன்னா பெரிய பெரிய மரமாக இருக்கும். அவ்வளோதான் கான்செப்ட். ஓகே,